நார்மல் இங்கிலீஷ் வெர்சஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் வேலையில் இல்லை. அட் ப்ரெசண்ட் எனக்கு வேலை இல்லை, ஆனால் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் அன்எம்ப்ளாய்டு இல்லைன்னா ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது நார்மல் இங்கிலீஷ், ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். ஸோ ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது பாலிஷ்டு வே ஆஃப் சேயிங். செகண்ட் ஒன், அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறத he was fired அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டைரக்டா சொல்றது. கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லணும் அப்படின்னா he was let go. he was let go இல்லைன்னா he was let go from the job அப்படி கூட சொல்லலாம். தேர்ட் ஒன், he died, அவரு இறந்துட்டார். he passed away, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். he died அப்படிங்கிறது டைரக்டா சொல்றது, he passed away அப்படிங்கிறது கொஞ்சம் பாலிஷ்டா கன்வே பண்றது. நெக்ஸ்ட் ஒன், அவ ரொம்ப குண்டா இருக்கா அப்படிங்கிறத she is fat அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா she is overweight அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், he is old, அவரு வயசானவர் அப்படிங்கிறத he is a senior citizen அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா he is old கூட சொல்லலாம். தென் லாஸ்ட் ஒன், he is poor, அவரு ஏழை அப்படிங்கிறத he is poor or else he is underprivileged. he is underprivileged.